ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் ஃப்ரை வந்து எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். முருங்கைக்காய் வந்து நிறையா இருந்தப்போ இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்க, சூப்பராக இருக்கும். இப்போ வந்து சீசன் எல்லாம் முருங்கைக்காய் வந்து ரொம்ப ரொம்ப நெல்லிதோடு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து போட்டிருக்கேன். எண்ணெய் காஞ்சி பிறகு கடுகு அண்ட் தென் சீரகம் வந்து போட்டுக்கலாம். ஸோ பூண்டு வந்து போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு வெங்காயம் வந்து போட்டுக்கலாம். ஸோ வெங்காயம் போட்டுக்கிட்டு நல்லா வந்து வதக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸோ பெருங்காயம் வந்து போட்டுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது வந்து நல்லா வந்து வதங்கட்டும். நல்லா வதங்கிருக்கு. ஸோ டொமேட்டோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதக்கிடுவாங்க. ஸோ மிளகாத்தூள் வந்து போட்டுக்கலாம். மிளகாத்தூள் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து மிளகாத்தூள் வந்து போட்டுக்கலாம். நல்லா வந்து வதங்கிட்டோம். ஸோ நல்லா வதங்கணும் வந்து. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி வச்ச முருங்கைக்காய் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இந்த முருங்கைக்காய் கூட நல்லா முருங்கைக்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணி வந்து போட்டு போகிறேன். ரொம்ப ஃப்ரையாகவும் இல்லாத கிரேவியாகவும் இல்லாத ஒரு தொக்கு மாதிரி வந்து ரெடி பண்ண போகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து நல்லா வந்து வேகணும். வெந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ விசில் போட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 to 6 விசில் வந்து வரணும். அப்புறமா நம்ம வந்து எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து விசில் வந்த பிறகு இது வந்து கைட்டி பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் வந்து கொதிக்கணும். கொதிச்சுன்னா நல்லாயிருக்கும். டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நல்லா வந்து கொதிக்கிட்டோம். கொச்சி பிறகு நம்ம வந்து இப்போ வந்து உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க. ஸோ கொஞ்ச நேரம் கொச்சி பிறகு நல்லா கொஞ்சம் சுண்டின பிறகு நம்ம வந்து எடுத்துக்கலாம். நல்லா வந்து கொச்சின்னு இருக்குது. நல்லா வந்து கொச்சின்னு இருக்குது. நல்லா வந்து கொதிக்கணும். சுண்டின பிறகு நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் வந்து ஆஃப் பண்ணிட்டு போகிறேன்.